ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம வந்து ஃபெதர் ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லைனில் ஸ்டார்டிங் பாயிண்டில் த்ரெட்டை எடுத்துகிட்டு தேர்ட் லைனில் ஸ்டார்டிங் பாயிண்டில் த்ரெட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் கொஞ்சம் கையில் பிடிச்சி வச்சுருக்கோம். பிடிச்சி வச்சுட்டு செகண்ட் லைனில் ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லாமல் கொஞ்சம் கீழே தள்ளி த்ரெட்டை எடுக்கிறோம். எடுத்துகிட்டு டைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த த்ரெட் வந்து வி ஷேப்பில் மாறிடும். இப்போது செகண்ட் ஸ்டிச் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டாலும் அதுக்கு நேராக நீங்கள் வந்து ஃபோர்த் லைனில் ஸ்டிச்சை வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு எப்படி சொன்னேன் அதே மாதிரி இப்போ வந்து தேர்ட் லைனில் கொஞ்சம் கீழே தள்ளி, அதாவது செகண்டுக்கும் ஃபோர்த்துக்கும் நடுவில் நம்மளுக்கு தேர்ட் லைன் இருக்குது. தேர்ட் லைனில் கொஞ்சம் கீழே தள்ளி த்ரெட் இழுக்கிறோம், டைட் பண்ணிடுறோம். இவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து செகண்டில் இப்போ நம்ம திருப்பி ஃபஸ்ட்டுக்கு போயிடுறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் செகண்ட்லேருந்து டைட் பண்ணுறோம். இப்போ செகண்ட்னா அடுத்து என்ன வரும்? ஃபோர்த்தில் இன்சர்ட் பண்ணுறோம், தேர்டில் வந்து டைட் பண்ணுறோம். இவ்வளோதான் இந்த ஸ்டிச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் விஷுவலாக பார்த்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச். இதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கால் பண்ணி கேளுங்க. இதை வந்து நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்டிச் அப்படின்னா, ட்ரீ மாதிரி, கொடி மாதிரி, இந்த மாதிரி இமேஜஸ்க்கெலாம் இது யூஸ் பண்ணால் அழகாக இருக்கும். ட்ரீக்கெலாம் வந்து எக்ஸ்ட்ராவாக வர ஃபெதர்ஸ், அப்புறம் வந்து இது வந்து கொடி மாதிரி பரவுற மாதிரிலாம் பண்ணுவாங்களே, அதுக்கெலாம் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் ஃபினிஷ் பண்ண போகிறோம். எப்பவும் போல் ஸ்டிச்சுக்கு வெளியே வந்து நம்ம போடுற ஸ்டிச்சை இன்சர்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடணும். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச். என் நாட் போட்டு இந்த ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணிடுங்க. அசைன்மெண்ட் எப்பவும் போல் 14 சென்டிமீட்டர் அசைன்மெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். பாய்.